விஜய் தனது ரசிகர்களுக்கு தனது சொந்த செலவிலே உதவிகள் செய்வதை வழக்கமா கொண்டு வராரு. தனது பிறந்தநாளின் போது பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த வரிசையில தற்போது அயனாவரம் மேடு தெருவில் வசிக்கும் ராஜேஷ் அண்ணா நகர் ஆச்சரியில் வாடகை தள்ளு வண்டியில காலை டிஃபன், மதியான சாப்பாடு, இரவு சூப் கடை நடத்திட்டு இருந்தாராம். அவருக்கு விஜய் தன் சொந்த செலவுல டிஃபன் கடை வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. கிழக்கு தாம்பரம் கணபதிபுரத்துல உள்ள லட்சுமி நகர்ல டிஃபன் கடை, இஸ்திரி கடை திருமதி ஞான பிரகாசமும் அவருடைய மகன் லூதிசாமியும் வாடகை வண்டியில் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் குடும்ப சூழ்நிலை கருத்துல கொண்டு விஜய் தன் சொந்த செல்லுல டிஃபன் கடை வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. திருமதி ஞான பிரகாசமும் மகனுடன் விஜயை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவரிடமிருந்து இந்த வண்டியை வாங்கிட்டு போயிருக்காங்க. நீலாங்கரை பகுதியில் உள்ள முருகன் என்பவர் பழம் இளநீர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாராம். அவர் வண்டி பழுதடைந்துட்டதால வியாபாரம் செய்ய கஷ்டப்பட்டிருந்தாராம். இது விஜய் கவனத்திற்கு போக உடனடியாக வியாபாரம் செய்ய தேவையான 3 சக்கர வண்டியை தன் சொந்த செல்லுல வாங்கி கொடுத்திருக்காரு. முருகனிடம் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு கேட்டு விசாரிச்சுதான் வண்டியை கொடுத்திருக்காராம். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cinenews.com லாக் ஆன் பண்ணுங்க.